வணக்கம். நான் பேன் நகரத்னா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு புதுமையான ரெசிபி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதுலேயே ஒரு புதுமை. அது லெமன் வித் ஜிஞ்சர் பண்ண போகிறேன். லெமன் ஜிஞ்சர் வந்து பியூட்டிஃபுல் காம்பினேஷன். கொஞ்சம் ஜிஞ்சரை உரிக்கிறது தான் உங்களுக்கு பொறுமை வேணும். குடிச்சிட்டு அதை நல்ல ஜூஸ் எடுத்துகிட்டு அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். லெமன் ஜூஸ் எல்லாம் ஜென்ரலாக சாப்பிட்ருவீங்க. லெமன் பார்லி கூட யாரும் பண்ண மாட்டாங்க. லெமன் வித் பார்லியும் நல்ல ஜூஸ் தான். இது லெமன் வித் ஜிஞ்சர் நல்ல ஹைடெக் ஜூஸ். இது வந்து ஸ்டமக்குக்கு ரொம்ப நல்லது. அது ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி. நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாம் அதை சாப்பிட்டாங்கன்னா அந்த பிளட் ஃப்ளோலாம் நல்ல இதாக இருக்கும். ஒரு மாதிரி ஃப்ளோ ஈஸியாக இருக்கும். சிஸ்டமும் நல்லா கிளியர் பண்ணிகிட்டே வரும். இது ஒரு மாதிரி இன்டைரக்டாக யூ ஆர் ஹெல்பிங் யுவர் பாடி டு பி ஸ்டெபிளைஸ். கொஞ்சம் நல்லா ஊக்கப்படுத்திக்கணும். அப்பப்போ இந்த சம்மருக்கு இது இந்த ஜூஸை சாப்பிட்டு ஒரே ஒரு ஐஸ் பிடிக்கலன்னா நீங்கள் அப்படி கூட சாப்பிட்லாம். இது எப்படி பண்ணுறது, இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்கிறேன் பாருங்களேன். இது பியூட்டிஃபுல் ஸ்மால் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பாருங்கள். இந்த மாதிரி எலுமிச்சைப்பழம் நல்ல பல்பியாக நல்ல ஜூஸ் இருக்கிறதா நீங்கள் வாங்கிக்கணும். நல்லா நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 எலுமிச்சைப்பழத்தில் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஜிஞ்சரும் நல்ல ஒரு 1/4 கிலோ, ஒரு 200-300 கிராம் அளவுக்கு ஜிஞ்சரும் எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், லைம் ஜூஸ் ஃபுல்லாக 20 பழத்து ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுருக்க கொட்டை எடுத்துகிட்டு, இதே மாதிரி ஜிஞ்சர் ஜூஸ் தோலி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலி எல்லாம் எடுத்துகிட்டு இது ஜிஞ்சர் மிக்சியில் போட்டு நல்லா வடிகட்டி ஜிஞ்சர் ஜூஸ் வச்சுருக்கேன். அதே கொஞ்சம் ஈக்குவல் அமௌண்ட் கொஞ்சம் சுகர் கொஞ்சம் 200-300 கிராம் சுகர் எடுத்துருக்கேங்க பாருங்கள். அப்புறம் கலர், அதுக்கு வந்து இந்த கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது பண்ணும்போது ரொம்ப ஈஸி, பார்த்துக்கோங்க. இது வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இதில் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே போடலை, அப்படியே நீங்கள் 1 மாதம் 2 மாதத்து வரைக்கும் வச்சுக்கலாம். ப்ரிசர்வேட்டிவ் போட்டோன்னா 6 மாதத்து வரைக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் சேலும் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். பட் இதுக்கு ப்ரிசர்வேஷன் போடணும். இப்போ போடலை, நான் எதுவுமே ஜஸ்ட் வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். ஜஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேனில் நம்ம எடுத்துருக்கோமோ இந்த சுகர் இது அதில் போட்டுருங்க. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். சுகர் போட்டுவிட்டு we will add water. சில பேரெல்லாம் இந்த சுகருக்கு சிட்ரிக் ஆசிட் போடுவோம். ஏன்னா சுகர் கொஞ்சம் பியூராக இல்லைன்னா அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் சிட்ரிக் ஆசிட் போட்டால் மேலே வந்துடும், எடுத்துடலாம். ஸோ அதுவும் நான் இப்போ சிட்ரிக் ஆசிட் போடலை, உங்களுக்கு வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு 200-300 ml ஆஃப் வாட்டர், அவ்வளோதான். கேஸ் பற்ற விடலாம். சுகர் ஷுட் டிசால்வ், அவ்வளோதாம்மா. பாயில் ஆகணும், கம்பி பதம் வரணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சுகர் வந்து டிசால்வ் ஆனால் போதும். நல்ல ஒரு பாயில், அவ்வளோதான். சுகரு அது கரைஞ்சி கொடுத்தோன்னா இட்ஸ் ஓகே, அவ்வளோதான். சுகர் வந்து கம்பி பதம் வருது, இந்த கன்சிஸ்டன்சி வருது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாக வைக்கிற சில ஸ்வீட்டுக்கெல்லாம் பண்ணுறோம்ல, அதில் இதில் வரும். சுகர் வந்து கரையணும், அவ்வளோதான். நல்லா கரைஞ்சிடணும் சுகர் எல்லாம். சுகர் கரைஞ்சி ஒரே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பாயில் வருது பார்த்திங்களா, அப்போ வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோ சுகர் கரைஞ்சிடும். ஒரு பாயில் வரட்டும், அவ்வளோதான். பார்த்திங்களா, பாயில் வந்துடுத்து. சுகர் ஃபுல்லாக டிசால்வ் ஆகிட்டு, அவ்வளோதான். இது அப்படியே ஆறுறதுக்கு விட்டுருங்க. இந்த சுகர் நல்லா டிசால்வ் ஆனப்புறம் அப்படியே ஃபேன் கடையில் கொண்டு போய் வச்சு நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் ஜஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அது சுகர் நல்லா பாயில் ஆகி இப்போ நல்லா இங்கே பாருங்கள் நல்லா ஆறிடுது. கொஞ்சம் நல்லா விதவிதான்னு கை சூடு இருந்தால் போதும். எடுத்துகிட்டு இப்போ நல்லா ஒன்றா ஆட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த ஜிஞ்சர் ஜூஸை இதில் விட்டுருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க, விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதான். கலர் கொஞ்சம் மாறும் பார்த்திங்களா. இங்கே வர கடியில் நல்ல சுண்ணாம்பு, இதுதான் நல்ல ஜிஞ்சர் ஜூஸு. ஜிஞ்சர் ஜூஸ்க்கு நல்ல அடியில் சுண்ணாம்பு தங்கும், அதோட இது எசன்ஸ். நெக்ஸ்ட் இது லைம் ஜூஸ். இந்த லைமும் ஜிஞ்சர் எதுவுமே நம்ம பாயில் பண்ணல, அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறோம். இது ஃப்ரெஷ் ஜூஸுன்னு சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், லைமும் ஜிஞ்சர் எதுவுமே பாயில் பண்ணல. இந்த சுகர் இதில் வந்து சிரப்பில் வந்து நல்லா கலந்துட்டோம். இப்போது இது என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், வந்துடுத்த எல்லோ கலர், அவ்வளோதான்.
நீங்கள் இதில் கிளாஸில் விட்டு சாப்பிடும்போது கலர் நல்லாயிருக்கும். இது முடிஞ்சு போச்சு. 1:2. நீங்கள் ஒரு கிளாஸில் ஒரு கிளாஸ் இந்த ஜூஸை தின்னீங்கன்னா 1:2 இல்லை 3 கூட கலக்கலாம். அதோட எசன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணுமோ அந்த ஸ்ட்ராங்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், ஜூஸ் முடிஞ்சு போச்சு. இதை வந்து ஒரு கிளாஸ் இப்படி திக்காக எடுத்துனீங்கன்னா 3 கரண்டி அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கலாம். 1:3 1 3. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு லைம் ஜிஞ்சர் காக்டைல் சிரப் திக்காக இப்படி பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து 1:2 இல்லை 1:3. 1:2 ஃபஸ்ட்டு கலங்க. உங்களுக்கு குடிக்கிற கன்சிஸ்டன்சி உங்களுக்கு அந்த இது போகிறோன்னா போகிறோம், இல்லாட்டா 1:3 போட்டுக்கலாம். இந்த ஒரு கிளாஸ் இது ஸ்ட்ராங் இந்த ஜூஸ் எடுத்துனீங்கன்னா 1:2 இல்லை 3 போட்டாலே ஃபைனாக இருக்கும், எல்லோரும் குடிக்கலாம். ஒரு மைல்டாக இருக்கும். ஜிஞ்சர் காரம் உங்களுக்கு தொண்டைக்கு இதமாக இருக்கும். அதில் ஒரு ஐஸ் க்யூப் போட்டு சாப்பிட்டிங்களா ஜம்மன் இருக்கும். ஸோ இதுதான் லைம் ஜிஞ்சர் காக்டைல். சிஸ்டமுக்கு ரொம்ப நல்லது. லைமும் நல்லது, ஜிஞ்சரும் நல்லது. சும்மா ஒரு நாளைக்கும் டெய்லி நீங்கள் வந்து எலுமிச்சை பழத்தை புழிஞ்சுட்டு இருக்க முடியாது. இன்னும் அதை பண்ணி வச்சுட்டிங்கன்னா வந்துமா கலந்து தண்ணி கலந்து குடிச்சுமா முடிஞ்சு போச்சு. ஒரு டம்ளரில் கொஞ்சோண்டு இந்த எசன்ஸ் இந்த லைம் ஜிஞ்சர் திக்காக இருக்கிற அந்த சிரப்பை விட்டுட்டு கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கோங்க. அப்படி நல்லா ஒரு கலக்கலைக்கு சாப்பிட்ருந்தோம், அவ்வளோதான். ஜம்மன் இருக்கும் உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸ்டமக்குக்கும் ரொம்ப நல்லது. கண்ட ஜூஸ் வெளியில் சோடா கிடா எல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த ஜூஸு ரொம்ப நல்லது. ஆனமட்டுக்கும் நீங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்றது பழகிக்கோங்க. வீட்டு ஜூஸு, வீட்டு சாப்பாடு எல்லாமே ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு சிம்பிளாகவும் பண்ணிக்க, ஒரு நாளைக்கு கிராண்டாக சாப்பிடுங்க, எப்படி இருந்தாலும். பட் வீட்டு சாப்பாடு வந்து சாப்பிட்றது எப்போவுமே உடம்புக்கு நல்லது, கெடுதலே வராது. எல்லாம் நம்ம என்ன போடுறோம் நம்மளுக்கு தெரியும். ஏதானும் உபாதைகள் எதாக இருந்தால் கூட இதனாலே வந்தது அதனாலே வந்ததுன்னு சொல்லலாம். இப்போது இதெல்லாம் சேஃபாக சாப்பிட்றதுனால யுவர் ஹெல்த் வில் பி வெரி சேஃப் அண்ட் ஃபிட். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோ எபிசோடோட உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் எங்கள் சேனலை கலாவாகினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி வித் அஸ், ஷேர் வித் அஸ். அண்ட் தென் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you next time.